ஓகே, அடுத்த ஒரு காரியம் வரும். ಅದಾದ ನಂತರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. ரெண்டு மேன்மையான கட்டளைகள். இதை பத்தி நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதில்ல, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவன் கேட்கிறாங்க. 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனத்துல ஒருத்தர் கேட்கிறார் கேள்வியை. 34ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬಂದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்ல போதகரே, நியாயப்பிரமாணத்திலே பெரிய போதனை எதுன்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? 37வது வசனம். ಆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಆಜ್ಞೆ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸು ಅವனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. பாருங்க, இதோங்க பழைய ஏற்பாடு, இது இங்க வரைக்கும் இது எல்லாத்தையும் பிரதர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிருங்க பிரதர் அப்படின்னா என்னதுங்க? என்னது அது? ரெண்டே ரெண்டு. இது ரெண்டு தான் எல்லாம் தொங்குதான். இந்த ரெண்டு ஒரு வசனம் இது இவ்வளோத்தையும் தொங்க வைக்குதாங்க. இவ்வளோத்தையும் அப்படியே தொங்குதான். அந்த பழைய ஏற்பாட்டு நியாயாதிபதிகள், அந்த தீர்க்கதரிசிகள் எல்லா புஸ்தகமும் இந்த ரெண்டு வசனத்துல தான் தொங்குதாங்க. இட் ஹேங்ஸ் ஆன் இட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடுது. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಈ ಒಂದು ಅಳವಡಿಕೆಯ ಪ್ರತಿಯೊಂದು ಪುಸ್ತಕಗಳು ಈ ಎರಡು ವಚನಗಳ ಮೇಲೆ ಇದು ತೂಗಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அன்பு தாங்க, ಪ್ರೀತಿನೇ. கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ என்ன சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஒரே வார்த்தை நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுது. எப்படிங்க? ஆச்சரியம் இல்ல? ஒரே ஒரு வார்த்தையில இவ்வளவு நிறைவேறிச்சாங்க. என்னது அது? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ என்ன பண்ணு? அன்பு கூறு அப்படின்னு சொல்லி ನೋಡ್ತೇವೆ. ನಿನ್ನಂತೆಯೇ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ நீ எவ்வளவு நல்லவனா ஆகணும்னு ஆசைப்படுற, அதே மாதிரி மத்தவங்களும் நல்லவங்க ஆகணும்னு ஆசைப்படு. ನೀನು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇತರರು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. உன் வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசைப்படுறல, அதே மாதிரி மத்தவங்க வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசைப்படு. ನಿನ್ನ ಜೀವನ ಮುಂದೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇತರರ ಜೀವನ ಮುಂದೆ ಬರಬೇಕು. உன் பிள்ளைகளும் நல்லா ஆகணும்னு ஆசைப்படுறல, அதே மாதிரி மத்தவங்க பிள்ளைகளும் நல்லா ஆகணும்னு ஆசைப்படு. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಿಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇತರರ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಸೆ ಪಡು. இப்ப இன்னொரு கேள்வி, உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற, உன் எதிரிகளோட பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படு அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಒಂದು ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ವೈರಿಗಳ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಸೆ ಪಡು. உன்னை திட்டினானே அவன் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ನಿನ್ನ ಬೈಯುವಂತವನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பிரதர் தாங்க முடியல பிரதர், இது ரொம்ப கஷ்டம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. இப்போ ಹೇಳ್ಬೇಡಿ, ಇದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. கண்டிப்பா நம்மளால முடியாது. ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. இந்த தெய்வீக அன்பு மனுஷனால வராதுங்க. ಈ ಒಂದು ದೈವಿಕವಾದಂತ ಪ್ರೀತಿ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஆவியானவர் கொடுப்பாரு நம்மளுக்கு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டரோட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் அந்த அன்பை கொடுப்பாரு. நம்மளுக்கு முடியலனாலும் ஆண்டவர் அதை செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇರುವಾಗ ನಮಗೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ என்ன நிறைவேறுது? நியாயப்பிரமாணம் முழுவதும் எத்தனை வார்த்தையில அது நிறைவேறுது? ஒரே ஒரு வார்த்தையில நிறைவேறுது. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ನೆರವೇರಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. தேவனை நேசி, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸು, பிறனை நேசி. ನೆರೆಯವನನ್ನ ಪ್ರೀತಿಸು. தேவனுக்காக உன் ஜீவனை கொடு, பிறனுக்காக உன் ஜீவனை கொடு. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವನ ಕೊಡು, ನಿನ್ನ ನೆರೆಯವನಿಗೆ